friends, welcome to our channel. இன்னைக்கு டேஸ்டியான கார சட்னி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கார சட்னி செய்யறதுக்கு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊத்திடலாம். 1 டேபிள்ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டேபிள்ஸ்பூன் உளுந்து. இது லேசா வறுத்துடலாம். இதோட 6 பல் பூண்டு, இஞ்சி நறுக்கி சேர்த்துடலாம். கருவேப்பிலை, 5 காஞ்ச மிளகாய். பருப்பு செவந்துடுச்சு. இப்போ இதோட 2 பெரிய வெங்காயம் சேர்த்துடலாம். சட்னிக்கு தேவையான அளவு உப்பு. இதை சேர்த்து வெங்காயத்தை நல்லா வதக்கி எடுத்துடலாம். வெங்காயம் வதங்கிடுச்சு. இப்போ 2 பெரிய தக்காளியை நறுக்கி வச்சுருக்கேன். இப்போ இதோட சேர்த்துடலாம். தக்காளி நல்லா குழையிற அளவுக்கு வதக்கி எடுத்துடலாம். தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ அடுப்பு அணைச்சிடலாம். இது நல்லா ஆற விட்டு அரைச்சிக்கலாம். இதோட சிறிதளவு புளி சேர்த்துக்கலாம். ஏற்கனவே 2 தக்காளி சேர்த்துருக்கனால கொஞ்சமாக புளி சேர்த்தா போதும். இப்போ இதை அரைச்சிடலாம். லைட்டாக தண்ணி சேர்த்து கொரகொரப்பாக அரைச்சிட்டோம். இப்போ சட்னியை தாளிச்சிடலாம். 1 ஸ்பூன் ஆயில், கடுகு, உளுத்தம்பருப்பு, உளுந்து செவந்துருச்சு, கருவேப்பிலை. இதை சட்னியில் கொட்டிடலாம். நல்ல காரசாரமான இட்லி தோசைக்கு பொருத்தமான கார சட்னி ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.